தேவதையை கண்டேன் காதலில் டேய் கிச்சா, விழுந்தேன் டேய். கலந்து விட்டான். என்னாச்சுங்க இவனுக்கு? கொஞ்சம் போட்டுக்க. ஆ. ஆ? மாற்றி விட்டான். ஒரு வண்ணத்து போ. பூச்சி எந்தன் வழி கால கோளாறு. தேடி என்னங்க? வந்தது. வண்ணங்கள் மட்டும் இன்று விரலோடு உள்ளது. தீக்குள்ளே விரல் வைத்தேன். ஐயோ, சித்தப்பா தீக்குள்ள கை வச்சிட்டான். மம்மி, தாத்தா, சித்தப்பா தீக்குள்ள கை வச்சிட்டான். கத்தாதி. கிச்சா, நீ தேவதைய கண்டேன் பாடும்போதே தெரியும் தீக்குள்ள விரல வெப்பேன்னு. டேய் கிச்சா, ஏன்டா இப்படி மென்டல் மாதிரி நடந்துக்கிற? இவ்ளோ நாள் நல்லா தானே இருந்த. இந்த பய துருத்தி அடிக்க மட்டும்தான் லாய்க்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். யாரும் என் பேச்ச கேட்கல. மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்க. இப்ப என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறான்? அவனும் மெண்டல் ஆகி நம்மளையும் மெண்டல் ஆக்குறான். உழைச்சு போடா. ஐயோ. சி என்கின்ற ஜெயலட்சுமி, நீ அலங்காரம் பண்ணினாலும் நல்லா இருக்கிற, அலங்கோலமா இருந்தாலும் அழகாவே இருக்கிற. இந்த ஜெயலட்சுமி அழகா இருக்கிறதுனால தானே மொத்த பேரும் கவனிச்சீங்க. மொத்த பேருமா? யாரெல்லாம்? சீ, உங்க குடும்பத்தை தான் சொன்னேன். அதான பார்த்தா என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பார்ட்டி டைம் ஆச்சு. உங்க பொண்ணு ரெடி ஆயிட்டாளான்னு பாருங்க, போங்க. அது கிடக்குது ஜெயலட்சுமி. பெரிய பார்ட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு மினி பார்ட்டி வச்சுக்கலாமா? அதான் மாசத்துக்கு எத்தனை நாள்னு நம்ம வீட்ல டைம் டேபிள் இருக்குல்ல, ரொம்ப வழியாதீங்க. என்னது கவர்மெண்ட் ஒர்க்கிங் டேஸ் மாதிரி சொல்லிட்டு போறா? போற போக்க பார்த்தா எல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா போல் இருக்க. ஜஹாங்கீரின் மகன் ஷாஜஹான் ஆவார். இவர் தன் காதல் மனைவி மும்தாஜிற்காக யமுனை நதிக்கரையோரத்தில் அழகிய பளிங்கு கற்களால் ஆன தாஜ்மஹாலை கட்டினார். ஜோதி, ரெடியா? ஷாஜஹான் தன் ஆருயிர் மனைவி மும்தாஜிற்காக தாஜ்மஹாலை கட்டினார். ஷாஜஹான் தன் ஆருயிர் மனைவி மும்தாஜின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார். ஷாஜஹான் தன் பாத்தீங்களா? மும்தாஜின் அவன் நினைவாக பொண்டாட்டிக்காக என்னெல்லாமோ கட்டுறான். நீங்களும் இருக்கீங்களா? எனக்காக என்னத்த கட்டியிருக்கீங்க? நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறேன். ஏய் சுப்பு, நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தான் வரோம். அதுக்குள்ளேயும் எல்லா சோத்தையும் எடுத்து கொட்டிக்காத. நாங்க வந்த பிறகு நீ சாப்பிட்டா போதும். என்ன புரிஞ்சுதா? சரி சித்தி. என்னடி ஃபேமிலிக்குள்ள பாலிடிக்ஸ் ஒன்று பண்றியா? படி படி. ஸ்டூடண்ட்ஸ், இப்ப நான் நடத்தின பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன். கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேவா? இந்தியாவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவை யாவை? நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு. இந்தியாவை 3 வகையாக பிரிக்கலாம். அவை மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், கீழே உள்ள பகுதியை பள்ளத்தாக்கு என்றும், கீழே உள்ள பகுதி பள்ளத்தாக்கு என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை சமவெளி என்றும் சொல்லுவார்கள் டீச்சர். பொறுக்கி பதில் சொல்ற மூஞ்சிய பாரு. என்னடா கொழுப்பா? இரு, கொழுப்பா அடக்குற. நீங்களே கேளுங்க மேடம், அவன் எப்படி பதில் சொல்றான் பாருங்க. கிச்சா, டீச்சர், இந்தியாவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவை யாவை? இந்தியாவை 3 வகையாக பிரிக்கலாம். அவை மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், கீழே உள்ள பகுதி பள்ளத்தாக்கு என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சமவெளி என்றும் சொல்லுவார்கள் டீச்சர். சரியா தானே சொல்றா? இல்ல மேடம், அவன் என்கிட்ட சொல்லும் போது அவன் பார்வையே சரியில்லை. பார்வையே நீங்க கவனிக்கிறீங்க, பதில தானே கவனிக்கணும். ஒருத்தரை நமக்கு பிடிக்கலனா அவங்க எதை செஞ்சாலும் நமக்கு தப்பா தான் தெரியும். ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அவனை பிடிக்கல, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பசங்களை எதிரியா நினைக்காம பாடத்தை நடத்துங்க. யோகிய மாதிரி நடிக்கிறியா? ஹீரோ ஒண்ணு வச்சுக்கிறேன். பாவடி விடுறா.
கொய்யால டப்ப 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 டப்பா. டேய் எவன்டா அவன் சவுண்ட் விடுறது நீ யாரா அது குரல் கொடுக்கறது? மூடிட்டு படத்தா பாடுறா. ஏய் யாரா அவன் மூடிட்டு படம் பார்க்க சொல்றது வந்தனா மூஞ்ச பிராண்டி விட்டுருவேன் ஒழுங்கா தியேட்டருக்கு வந்தமா படம் பார்த்தாமான்னு போங்க இவன் சவுண்டே வராது, படம் பாருங்களோ. சரி சரி உட்காருங்க. ஆ. எனக்கு ஒரு இருடா, டேய். இரு சுப்பு, உனக்கு தானே தலை. இருடா. ஐயோ சுப்பு, மயில டீ சாப்பிட்டு இருக்கான், நீ போய் சாப்பிடு, நாங்க வந்துடுறோம். டேய் சீக்கிரம் வந்துருங்கடா. இதா இதே போடு வா. ஏன்டா அவளை அனுப்பிட்ட? டேய் நம்ம சைக்கிள் பில் ஆட்டிய போறத அவ பார்த்தானா அப்செட் ஆயிடுவாடா. வாயை மூடு. ஆமா திருட்டுத்தனமா செவரேறி குதிக்கிறா, இதை ஒத்துக்க மாட்டாளா? பாப்பல வர வர பித்தால பில்ல குறைச்சிட்டானுங்கடா. அடக்கி வாசி. அப்பா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம்மா. ஏண்டா உன்கிட்ட நான் வணக்கம் கேட்டனா உன்கிட்ட வணக்கம் கேட்டனா கிச்சா அப்பாட்டு ஒரு மரியாதை கொடுத்த. அந்த தருதல பையோட ஃப்ரெண்டா நீ? ஆமா நீ ஸ்கூலுக்கு போலியா? அவனும் போன. எங்கடா அவன்? அவன் சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட நிக்கிறான். சைக்கிள் ஸ்டாண்டா? ஓகேவா? ஓகே. பாதி ஓகே, இப்ப முழுசும் ஓகே. ஏண்டா காவாலி பையலே பள்ளிக்கூடத்துக்கு போகாம சினிமாவா? நீ மட்டும் வரலையா? அடி செருப்பால